Good morning students, welcome back to class 6. Today we are going to see our last class prose who owns the water's continuity. நம்ம செக்ஷன் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் பிளேஸில் வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி ஒரு ஸ்வாலோ பிளேஸ் மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதை ஒரு பேர்டு வந்துட்டு அதனோட எக்கை லே பண்ணி வைக்கிறதுக்காக அதை கொஞ்சம் ப்ராடன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வைல்ட் பேர்ட் வந்துச்சு, வைல்ட் பேர்டை அதை இன்னும் கொஞ்சம் ப்ராடன் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இன் செக்ஷன் 2ல் சம் வைல்ட் டாக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஹோலை ப்ராடன் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரியே வைல்ட் டாக்ஸ் மாதிரியே சம் அதர் அனிமல்ஸும் வந்து அந்த டிப்ரெஷனை இன்னும் கொஞ்சம் ப்ராடன் பண்ணுச்சு. தென் பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னி சீசன் வந்துச்சு. 3 days நைட் ஃபுல்லாக நல்ல பயங்கர ரெய்னி சீசனாக இருக்கவும் அங்கே சுற்றியும் அந்த எட்ஜிலலாம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸஸ்லாம் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அதை பார்த்து பஃபலோஸ் வருது. பஃபலோஸ் ரெகுலராக வந்து அங்கே குளிக்க அந்த மாதிரிலாம் செய்யும்போது ஒரு ஸ்மால் வாட்டர் பூல் மாதிரி அது மாறிடுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. செக்ஷன் 3 எ புவர் ஃபார்மர் டில் தி லேண்ட் நியர் தி ஒன்ஸ் ஸ்மால் டிப்ரெஷன். ஒரு புவர் ஃபார்மர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் டிப்ரெஷன், ஒரு சின்ன குழியில் தண்ணி மாதிரி இருந்துச்சு ஓகேவா. அந்த இடத்துல அந்த லேண்டை வந்துட்டு டில்டு நல்லா உழுது வச்சுருக்காரு. ஹீஸ் லைஃப் வாஸ் ஹார்ட். அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அண்ட் த ரெயின்ஸ் வேர் ஆஃப்டன் க்ரூயல். மழையும் அடிக்கடி வராமல் போயிடும். அப்போ அவர் எப்படி வந்து அவரோட ஃபார்மிங்கை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் அவரோட லைஃப் ஹார்டாக இருந்துச்சு. இன் சம்மர் மந்த்ஸ் ஹீ ஹேட் டு ட்ராவல் ஃபேர் டு கெட் வாட்டர் ஃபார் ஹிஸ் தர்ஸ்டி கிராப்ஸ். சம்மர் சீசன்ஸில் ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணி வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அவரோட தர்ஸ்டியான கிராப்ஸ்க்கு வந்துட்டு அவர் கொடுப்பாரு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார். அண்ட் ஈவன் தென் ஹிஸ் ஹார்வெஸ்ட் வாஸ் மீகர். ஆனால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் செஞ்சுமே கூட அந்த ஃபார்மிங்கில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஹார்வெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மீகர், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒன் டே நாட் லாங் ஆஃப்டர் த லாஸ்ட் ஆஃப் த சீசன்ஸ் ரெயின்ஸ். லாஸ்ட் சீசன் ரெயின் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கம்மியாகவே, ரொம்ப தூரமாக இல்லை, கொஞ்சம் முன்னாடி தான் அந்த சீசன் ரெயின் வந்துச்சு. அப்போ என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்ட்ரைட்டன்ட் அப் ஃப்ரம் ஹிஸ் பேக் பிரேக்கிங் ஒர்க். அவரோட ஒர்க்கு செஞ்சு டயர்டாகி அப்படியே நின்று பார்க்குறாரு. அண்ட் லுக்டு ஓவர் தி லேண்ட் தட் வாஸ் சூன் பிகமிங் ப்ரௌன் அகைன். அந்த லேண்டை நின்று பார்த்தா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ப்ரௌனாக மாறிடுச்சு எல்லா லேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணியும் தீர்ந்து போயிடுச்சு. சம்மர் சீசன்னால் எல்லாம் காஞ்சு போய் எல்லாம் காடெல்லாம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் ஆன் தி ஹாரிசன் ஜஸ்ட் பியாண்ட் ஹிஸ் பிட்டிஃபுல் பிளாட். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோன்னா அவரோட லேண்டு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பார்க்குறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஹாரிசன் அப்படின்னு சொன்னால் தொடுவானது வரைக்கும் அங்கே நின்று அப்படியே பார்க்குறாரு, கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் பார்க்குறாரு. ஹிஸ் ஐஸ் கேம் டு ரெஸ்ட் ஆன் எ பேட்ச் ஆஃப் க்ரீன். அப்படியே வந்து அவர் சுற்றியும் பார்த்துட்டே இருக்கும்போது, அவர் லேண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் க்ரீனாக ஏதோ தெரியுது ஒரு பிளேஸில். கோயிங் க்ளோசர் டு இன்வெஸ்டிகேட். அது என்ன அந்த இடத்துல மட்டும் க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு போய் பார்க்குறாரு. தி ஃபார்மர் ஃபெல் டு தி கிரவுண்ட் வித் கிராட்டிடியூட். என்ன ஆயிடுச்சு, அட் த சைட் ஆஃப் வெர்டன்ட் பவுல். அந்த வேர்டன்ட் பவுல், வேர்டன்னா என்னது, க்ரீனாக அழகாக இருக்கக்கூடிய அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டை பார்த்தோன்னையும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். ஹியர் வாஸ் வாட்டர் டு பி ஹேட். ஐயோ இங்கே வாட்டர் இருக்குது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. அண்ட் ஸோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹோல்டிங். அது அவருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஃபர்கெட்டிங் ஆல் டயர்ட்னஸ். அவரோட டயர்ட்னஸ் எல்லாம் அவருக்கு மறந்து போச்சு இதை பார்த்த சந்தோஷத்தில். ஹீ ரேஸ்டு ஹோம் அண்ட் ப்ராட் அவுட் ஹிஸ் பிக்காக்ஸ். அவரோட வீட்டுக்கு ஓடி போயிட்டு அவரோட கோடரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்பேடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அண்ட் ஸ்பேட் அண்ட் சூன் த பஃபலோஸ் பிக்னிக் ஸ்பாட் வாஸ் அ பர்ஃபெக்ட்லி டீசன்ட் லிட்டில் பாண்ட். அது என்னவா இருந்துச்சு, பஃபலோஸ்னுடைய பிக்னிக் பிளேஸாக இருந்துச்சு இல்லையா, நம்மளுக்கு தெரியும். அது வந்து இப்போ ஒரு டீசன்ட் லிட்டில் பாண்ட், ஒரு அழகான ஒரு குளமாகவே மாறி இருந்துச்சு. இஸ் திஸ் ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் அ மாரல். நீங்கள் கேட்கலாம், அந்த ஸ்டோரி வந்து ஒரு மாரலோடு நம்மளுக்கு சொல்ல போகிறாங்களா?
You ask me suspiciously. No, little one, but there is something to learn from everything we see and hear. பட் வந்துட்டு ஒரு மாரலுக்காக நம்ம சொல்கிறது கிடையாது. எவ்ரிதிங் வி see and hear, நம்ம பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது எல்லாத்துலேருந்து என்ன பண்ணுறோம்? எஸ், டு லேர்ன் சம்திங், நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம். ஸோ ஹேஸ் அ வைல் கம் டு எண்ட் ஆஃப் தி டேல், அந்த டேல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஹாப்பி வாஸ் தி ஃபார்மர் தட் ஹீ டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப். அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பிளேஸ் பார்த்தேன் நம்மளோட ஃபார்மிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹூ சம்மோன் தி வில்லேஜ் ப்ரீஸ்ட் டு பிளஸ் தேர் ஃபார்ட்டூன். அப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்குது, நம்மளை வந்து பிளஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நம்ம ப்ரீஸ்ட்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவங்க ப்ரீஸ்ட்கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, ஐ டூ நாட் நீட் டு டெல் யூ ஹவு சூன் நியூஸ் ட்ராவல்ஸ் இன் எ லிட்டில் வில்லேஜ். நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு லேடிஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு லேடிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வில்லேஜில் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இல்லையா? ஸோ அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸு ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஸோ இட் வாஸ் குவைட் எ க்ரௌட் தட் கேதர்டு பை த சைட் ஆஃப் த பாண்ட் டு see the ப்ரீஸ்ட். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் பக்கத்தில் எல்லாம் அந்த பீப்புள் ஃபுல்லாக, வில்லேஜ் பீப்புள் ஃபுல்லாக கேதர் ஆகிறாங்க. ப்ரீஸ்ட்டும் அங்கே இருக்கார். ஃபரோ ஹிஸ் பரோ, அவர் என்ன பண்ணுறாரு? ப்ரீஸ்ட்டும் அங்கே இருந்துட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட புருவத்தை அப்படியே நல்லா தூக்கி வச்சுக்கிட்டு சாண்டிங், நல்லா சாண்ட் பண்ணுறாரு, மந்திரம் ஓதுறாரு. சீரியஸ் சம்திங் தட் நோபடி எவர் அண்டர்ஸ்டாண்ட். அவர் சொல்கிறது கேட்குது எல்லாருக்கும், பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது இல்லையா? அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கும் இல்லையா? எஸ். ஜஸ்ட் தென் த ரிச்சஸ்ட் ஃபார்மர் இன் த வில்லேஜ் புஷ்ட் ஹிஸ் வே டு த ஃப்ரண்ட் ஆஃப் த குரூப். உடனே அந்த வில்லேஜில் ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் இருக்கார். அந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு முன்னாடி வராரு. ஹி வாஸ் ஆல்வேஸ் அப்செட் வென் திங்ஸ் டுக் பிளேஸ் தட் ஹி வாஸ் நாட் இன்வைட்டட் டு. உடனே அப்செட் ஆன மாதிரி இருக்காரு. நான் யாரையும் கூப்பிடவே இல்லை, என்னோட பிளேஸுக்கு எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. லுக்கிங் அட் த ஃபார்மர் அண்ட் த placid pond, அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பாண்டு, தென் அந்த ஃபார்மர் அவங்களெல்லாம் பார்த்துட்டு எ ஸ்லோ ஸ்மைல் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் க்ரீஸ்டு ஹிஸ் ஃபேஸ். ஒரு சின்ன ஸ்மைல் அவருக்கு அவரே சிரிச்சுக்கிறாரு. ஓ, நம்மளுக்கு வந்துட்டு அவருக்கே ஆக்சுவலாக அது தெரியாது இல்லையா, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை நம்மளுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணம் வச்சுக்கிறாரு. இது நம்மளுடையது, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. ஐ see you have come to bless my பாண்ட், ஹீ செட் டு தி ப்ரீஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து என்னோட பாண்டை ப்ளஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோர் பாண்ட் ஸ்டட்டட் தி புவர் ஃபார்மர். அந்த புவர் ஃபார்மர் என்ன சொல்கிறது? என்னது இது உங்கள் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒய் எஸ் ஸ்மூத்லி ஆல் தி ரிச் ஒன். ஆமாம், ஏன் இருக்கக்கூடாதா? இது என்னுடையது தான். யோர் பேட் ஷியோர்லி என்ஸ் ஜஸ்ட் தேர். உன்னோட லேண்டு வந்துட்டு அதோட முடிஞ்சிருச்சு. திஸ் லேண்ட் இஸ் ஆல் மைன். இந்த லேண்டு ஃபுல்லாகவே என்னுடையது அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த போர் ஃபார்மர் தான் வந்துட்டு என்ன பண்ணார்? அந்த பாண்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு என்ன சொல்லிடுறாரு? பார்த்தோன்னையும் இது என்னுடையது அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் சேயிங் திஸ் ஹீ கிராஸ்டு ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் பிளான்டட் ஹிஸ் ஃபீட் 4 ஸ்கொயர் ஆன் தி கிரவுண்ட். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? 4 டைம்ஸு ஃபீட்டை வச்சுட்டு அவரோட ஹேண்டை வச்சு அளந்து நடந்து காட்டுறாரு. ஆஸ் த ரிச் ஃபார்மர் அண்ட் த போர் ஒன் லுக்ட் அட் ஈச் அதர். என்ன பண்ணுறாங்க? அந்த ரிச் ஃபார்மரும் போர் ஃபார்மரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அவங்க. இவர் இப்படி சொல்கிறாரு, போர் ஃபார்மர் அப்படி சொல்கிறாரு. த பஃபலோஸ், த டாக்ஸு, த போர் அண்ட் எஸ் ஈவன் த லிட்டில் பேர்ட் ஸ்டாப்டு பை டு சி. எல்லாருமே பண்ணின்னு பார்த்துட்ருக்காங்க. யார் யார்? பஃபலோஸு, டாக்ஸு, வைல்ட் போரு, ஈவன் அந்த லிட்டில் பேர்டு கூடயும் நின்று அந்த பாண்டை பார்த்துட்ருக்காங்க. அந்த பாண்டை ரியாலிட்டியாக பார்க்கும்போது அது யாருக்கு வந்து அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஓனானது, ரொம்ப சொந்தமானது அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து உருவானதுக்கு எல்லாருடைய பங்குமே இருக்குது. ஈவன் அந்த பேர்ட்லேருந்து, வைல்ட் போர்ட்லேருந்து, அதுக்கு வந்து அந்த வைல்ட் டாக்ஸு, அனிமல்ஸு, பஃபலோஸு, இந்த மாதிரி எல்லாருமே அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்தது தான் அந்த பாண்டும் அந்த வாட்டரும். பட் லாஸ்ட்டாக அது யாருக்கிட்ட போயிட்டு யாருக்குரியதுன்னு சொல்லி நிற்கிறாரு? அந்த ரிச் ஃபார்மர். தே ஆல் ஸ்டுட் அரவுண்ட் த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ அண்ட் இன் எவ்ரி மைண்ட் ஸ்மால் அண்ட் பிக். எல்லாரும் அந்த லிட்டில் ப்ளூ ஜுவல்லை சுற்றியும் நின்றுட்டுருக்காங்க. ப்ளூ ஜுவல்னால் என்ன சொல்கிறாங்க? அந்த வாட்டர் பாண்டு தான் சொல்கிறாங்க.
ஸோ ஸ்மால் அண்ட் பிக், சின்னவங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. கேம் அ சிமிலர் தாட், ஒரு தாட் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷியோர்லி ஐ ஹேட் சம்திங் டு டூ வித் திஸ், இதுக்கு இந்த பாண்ட் உருவாருக்கு நான் சம்திங் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. போர் ஃபார்மர் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. தென் இந்த போர்டு பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு அது வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஈவன் போரு, தென் வைல்ட் டாக்ஸு, தென் பஃபலோஸ், இது வரைக்கும் எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாரோட தாட்லேயும் இது ஓடிட்டுருக்கு. அண்ட் ஸோ ஐ எண்ட் வித் அ கொஸ்டின் டு யூ மை பிலவ்ட் ஃப்ரெண்ட். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இப்போ கேட்கணுன்னு விரும்புகிறேன்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. அந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஓன்ஸ் தி வாட்டர், யாருக்கு இந்த வாட்டர் சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு. ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வாட்டர் வந்துட்டு ஆக்சுவலாக நேச்சரோடது இல்லையா. அது யாருமே எனக்கு மட்டும்தான் இந்த வாட்டர் சொந்தம், இது உனக்கு கிடையாது, இது வந்து உனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம கொண்டாட முடியாது இல்லையா. அந்த போர் ஃபார்மராக இருந்தாலும் ரிச் ஃபார்மராக இருந்தாலும் எல்லாருக்குமே அது வந்து நேச்சுராக உருவான வாட்டர். ஸோ எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. அந்த பேர்டுக்கு இருக்குது, அந்த பஃபலோக்கு இருக்குது, அந்த வைல்ட் போர்க்கு இருக்குது, அந்த டாக்ஸுக்கு இருக்குது, அப்புறம் அந்த புவர் ஃபார்மர், ரிச் ஃபார்மர், அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாருக்குமே ஹூ ஓன்ஸ் தி வாட்டர்னா காட் ஓன்ஸ் தி வாட்டர் இல்லையா. காடுக்கு மட்டும்தான் அது என்ன ஆகுது, நேச்சர் ஓன்ஸ் தி வாட்டர். அந்த நேச்சர் மட்டும்தான் நம்மளுக்கு அதை வந்துட்டு ஓன் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்காக தான் அது லேண்டில் இருக்குது. அதுதான் நம்ம ஆத்தர் சொல்ல வர்றார். நாட் அ மாரல், ஜஸ்ட் அ தாட். இது வந்து ஒரு மாரலாக எடுத்துக்காதீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு தாட்டாக எடுத்துக்கோங்க. ஏ ஜெர்ம் ஆஃப் அன் ஐடியா டு டிக் அண்ட் மேக் பிக்கர். அந்த ஜெர்ம் ஆஃப் அன் ஐடியா, அந்த ஐடியா தான் என்ன பண்ணிச்சு, ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம என்ன ஆகும்னா செய்ய செய்ய அது ஒரு பெரிய வெற்றியை நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஸ்மால் டிக் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மேக் பிக்கர், ஒரு பிக் பாண்டாக அதை மாற்றி இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கூடயும் அது என்ன ஆகும், மேக் பிக்கர், ஒன் டே நம்மளுக்கு ஒரு பெரிய விக்ட்ரியை தரும். ஓகே children, we finish this lesson. We see the next topic in our next class. Thank you.